இப்போ நம்ம செய்ய போகிறது கொத்தவரங்காய் முட்டை பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்திரம் வச்சாச்சு. கொத்தவரங்காய் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தனியாக. ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கனால நான் ஒன்று போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொத்தவரங்காயை எடுத்து இதோட கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். நல்லா ஆனியன் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது கொத்தவரங்காயை போட்டுக்கலாம். முட்டையோட நீச்சு ஸ்மெல் போகிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சால்ட் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொத்தவரங்காயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். கம்மியாகவே இருக்கும். இந்த பக்கம் இது பண்ணிக்கலாம். இப்போது முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டாவது முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலரிக்கலாம். கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னெல்லாம் புரட்டாசி மாதம் தான் கிடைக்கணுவாங்க. இப்போல்லாம் ரெகுலராக கிடைக்குது. அதனால் கொத்தவரங்காயை நல்லா சாப்பிட்டா நரம்புக்கு நல்லதுன்றாங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் முட்டை பொரியல் தயார்.